ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எங்கே இருக்கேன்னா சென்னை ஏர்போர்ட்டில் தான். ஓகேங்களா, எப்படியும் 3 மணிக்கு வேலூர்லேருந்து கிளம்புனேன். மணி இப்போ என்ன ஆகுதுன்னா 12:30 ஆகுது. விடிஞ்சால் 3 மணிக்கு ராமேஸ்வரம் போகணும். என்னடா வினோத்து மீசை தாடியெல்லாம் எடுத்துட்டேன்னா ஒரு பக்கம் மீசையை ட்ரிம் பண்ணேன். ட்ரிம்மரில் மீசை ஒரு பக்கம் தனியாக போயிடுச்சு, தாடி ஒரு பக்கம் தனியாக போயிடுச்சு. அதனால் வழிச்சு எடுத்துட்டேன். ஓகேங்களா, விடிஞ்சால் 3 மணிக்கு ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, ஓகேங்களா, திருச்செந்தூர், திருச்சி, மதுரைலாம் போனோம். கஸ்டமர் 3 மணிக்கு வண்டி கேட்டார். வண்டி கேட்கல, டிரைவர் கேட்டார், ஆக்டிங் டிரைவர். நான் தான் வரேன் சார் விட்டுருந்தேன். ஆனால் இப்போ நான் மணி 12:30 ஆகுது. ஃப்ளைட் லேண்ட் ஆனது 11:30 மணிக்கு லேண்ட் ஆச்சு. 12:30 மணிக்கு 12:20 தான் வெளில வந்தோம். வந்தோடனே இப்போ என்ன பண்ணேன்னா மணி தான் வந்தோம். வெளியில் வந்தோடனே நான் சாப்பிட்ணுன்ட்டான். சாப்பிட்ணுன்னே இங்கே பாருங்கள் இருக்குங்களா, ஏர்போர்ட் ஆப்போசிட்டில் எனக்கு மேலே அப்படியே மெட்ரோ, அப்படியே ஆப்போசிட்டில் மெட்ரோ, இந்த பக்கம் கீழே ஹோட்டலில் சாப்பிட உள்ளே விட்டுருவேன். மெட்ரோ ஏறிடும். எப்படியும் 1 மணிக்கு வரும். என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் வச்சேன். அவன் சென்னையில் தான் ஆட்டோ ஓட்டுறான். டேய் கம்டா பாய், எங்கே போனாலும் எப்போ ஃபோன் பண்ணாலும் வந்துடுறான். சட்டி விடுறா எப்படி இருக்கிறான் பாருங்க. அப்படி ஸ்மார்ட் பாய், ஸ்மார்ட்டாகிறான்ல. லாஸ்ட் டைம் அந்த வீடியோவில் எழுதிருந்தோம், தாடிலாம் வச்சுட்டு மூத்தெல்லாம் வச்சு மச்சான் வேறு லெவலில் இருந்த மச்சான். அசிங்க பற்றிக்க மச்சான். நீ எப்படி இருக்கிற, நான் எப்படி இருக்கிறேன் மச்சான். நல்லா இல்லை மச்சான். வா வந்து போல எல்லாம் குறுகுறுன்னு பார்க்குறாங்க. வேறு நம்மள ஐயோ கீழே வந்துட்டுறா சைட் அடிக்கிறாங்க மச்சான். சூப்பராக வர சென்னை சிட்டியே நான் 1 நாள் தாங்க இது மச்சான். மெட்ரோ மச்சான், பெங்களூர் மெட்ரோ சூப்பராக மச்சான். மூஞ்சியில் போனால் கூட அது அங்கே தான்டா இருக்குது. நம்ம தான்டா பார்க்கணும். இப்போ தான் பாருங்க, நம்மளுக்கெல்லாம் வீடு இருக்காது. நம்மளுக்கு கீழே ஒரு வீடு இல்லை மச்சான். சரிடா, அதாவது வினோத் வீடு கணக்கு. ஆனால் கூடி சீக்கிரம் பண்ணுவோம் மச்சான், நல்லதுதான். ஓகேவா, நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோம். ஆனால் அவன் சொல்கிறான் பார்த்தீங்களா, கூடிய சீக்கிரம் நல்லது பண்ணலான்ட்டு. ஆனால் பட் எங்களுக்கு யாரும் நல்லது பண்ண யாருமே இல்லையே. நாங்கள் போய் யாரும் இல்லை மச்சான். உனக்கு மச்சான் சொல்லு, உனக்கும் இல்லை எனக்கும் இல்லை. ஒரு டீ இப்படி போயிடுறான். இல்லை மச்சான், ஒரு டீ கோசம் மச்சான் அவனை எங்கே பிச்சை மச்சானே. டீயே நீ தானே மச்சான் கான்செப்ட் பண்ண போகிறேன். ஒன்று அதுக்கு தானே மச்சான் உள்ளே போன கஸ்டமர் தோசை வாங்கி கொடுக்கணும் பார்க்கல மச்சான். போய் உட்காந்து அவன் சாப்பிடுங்கிறான் மச்சான். 6:30 மணிக்கே நான் சாப்பிட்டேன் மச்சான். மதியமே சாப்பிடல, 6:30 மணிக்கே சாப்பிட்டேன். போட்டேன். இது ஒன்றும் இல்லை, இங்கேருந்து வாட்டர் சப்ளை டேரெக்டாக பீஸ் மேட்ருக்கு எவ்வளோ பெரிய பைப்பு. நம்ம அண்ணன்கிட்ட போ, டீ 2 சொல்லு. என்னடா நீ பாட்டில் போஸ்ட் உள்ள பூந்து போயிட்ட, நான் எப்படி வரது ஜம்ப் பண்ணி வரட்டா? வரேன் சார், நானும் இப்படியே வந்துடுறேன். அச்சா கமிச்சா எப்போ பற்றி வச்சாலும் இருக்குண்டா பட்ஜெட்ரா. ஏய் 100 ரூபாய் தான்டா. ஏய் வேணாண்டா, வீடியோ போயிருக்குறா, எனக்குமே வரி வேணாம். ஏய் 100 ரூபாய் ஏண்டா, எவ்வளோ செலவு பண்ணுற? ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு தோசை இல்லை, 100 ரூபா 75 ரூபாய்க்கு ஒரு தோசை ஆகும். நான் தான் ஆட்சி தான் சாப்பிட்றேன்டா. வேறு என்ன பண்ணுறது, சாப்பிட்டு ஆகணும். சரி அப்படி இல்லைன்னா அங்கே போய் பிரியாணி சாப்பிடு, இல்லை புஸ்கா சாப்பிடு. அங்கேயும் இருக்கு இல்லை கடை. உனக்கு என்ன மச்சான், நீ சாப்பிடுதா, நீ பெரிய ஆள் மச்சான். அதான் சொல்லலாம். இப்படியே உசு பேத்தி அழகாக மாதிரி புசு புசு புசுன்னு பபுள் குட்டி மாதிரி. தேங்க்யூண்ணா. சாப்பிட்றீங்களா? சப்பாத்தி, கறி சாப்பிடுங்க. அண்ணன்கிட்ட கூட டீ சப்பாத்தி எல்லாம் இருக்குது. நாங்கள் டீ சாப்பிடலாம். டைம் வச்சு நெஞ்சியத்தில் இருக்குது, அதனால தான் மச்சான் டீ சாப்பிடும். இன்னும் கொஞ்சம் ஏறியும் பார்த்து புரோட்டா சாப்பிட்டேன் டாக்டர். அப்புறம் அது சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதான் சாப்பிடுது. சாப்பிடுது என்ன பண்ணுறது வச்சா. அப்புறம் இன்னைக்கு எவ்வளோ கலெக்ஷன் ஆட்டோ ஓட்டியே? 2,80,00,000. 2 கோடி ஆட்டோ ஓட்டி வாங்கி பண்ணுறேன் பேர். ஆட்டோ புஷ்பராஜ். இது லாரி பாதி ஊட்டிட்டேன். ஏடா ஒரு டீ ரூபே குடிக்கிறடா உங்களுக்கு. என்னடா போடுறது, சுட்டுடுச்சுடா. விஜே 6 லாக்ஸ் மாதிரி போடலாம் மச்சான். நான் தான் சார் கேமரா இப்படி குடி மாட்டேன். அப்போ தான் நீ ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியும், நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். விஜே 2 லாக்ஸ் இப்படி தான் மச்சான் கொண்டு வருவார் அண்ணன். விஜே 2 லாக்ஸ் இப்படி கொண்டு வருவார் அண்ணன். ஓகேவா, அவரை சப்போர்ட் பண்ணுற மாதிரி எங்களையும் சப்போர்ட் பண்ணுங்க.
மச்சான் இங்கே ஒரு டிரைவர் அண்ணன் கிடாருண்ணா பார்க்கணும்னு நினச்சேண்ணா. யாரு? ஒரு ஊர் தெரில இன்ஸ்டாவில் டெய்லி வீடியோ போட்டுங்கிறாரு. அவரு நம்மள மாதிரி தான். என்னன்னா வாடகைக்கு வீடு தேடிங்கிறாரு. அட்வான்ஸ் கொடுக்குற கேப்பில் 2 நாள் டைம் கேட்டுக்கிறாரு. வீடெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டாரு. வீடு பிடிச்சிச்சு. வீடு யாரும் போச்சு. ஆனால் என்னன்னா வீடு ஒருத்தர் வந்து அட்வான்ஸ் பண்ணி அன்றைக்கே வீடு கூடி போயிட்டாங்க. அவருக்கு வீடு இல்லாமல் போயிட்டாங்க. காரெல்லாம் பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. நிறைய திங்ஸ்லாம் வச்சுட்டு இருக்காங்க. அவங்களால முடிஞ்ச உதவி பண்ணுவாங்க. அவர் பார்த்து நான் மெசேஜ் போட்டேன் இன்ஸ்டாவில். அவர் ரிப்ளை பண்ணல. சில பேர் நம்மள அப்படியே ரீப்ளை பண்ண மாட்டாங்க. நானும் பார்த்து நிறைய பேர் ரீப்ளை பண்ணுறோம். யாரால வந்துட்டாரோ நம்மளோட அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா நானே 2600 வீடியோ போட்டுருந்தா ஒன்றும் வளரலடா. இங்கே தான்டா சுற்றிக்கிறேன். ஆனால் அவர் 1 lakh 2 lakhன்னு போயிருக்குது அவர் வியூஸ் மட்டும். நான் மச்சான் பண்ணுறது நம்ம எதனா நல்லது பண்ண போனால் நம்ம நல்லது பண்ண மாட்டாங்க. நேற்றுக்கு உட்காந்து மணினாச்சு. டைம் மணி 1:40 ஷார்ப்பா 12:59. 3 மணிக்கு அங்கே இருக்கு மச்சான் வேலூரில். மச்சான் 3 மணி ட்ரிப்பு இருக்குடா. எப்படி ஓட்ட போகிறேன்னே தெரியல. மச்சானுக்கு பெரிய சேலஞ்சு. மணி 1 2 ஹவரில் எங்கே போனோம்? வேலூர் போனோம். 2 ஹவர் போய் குளிச்சுட்டு வச்சுட்டு ஏன் மச்சான் உன்னை பற்றி நான் பெருமையாக பேசுகிறேன்னால அதை அதுக்குள்ளே புரிஞ்சு பேசுறீங்க. மச்சான் 2 ஹவரில் போயிட்டு குளிச்சுட்டு ராமேஸ்வரம் போனோம். மறுபடியும் கார் ட்ரிப் எடுத்து எப்படி வலிக்கிறான் பார்த்தீங்களா? ராவும் பகலுமா. ஏன்னா அவன் வலிக்கிறான்னா அவனுக்கு உள்ளுக்குள்ள அவ்வளோ கஷ்டம் இருக்குது. அவன் கஷ்டத்தை புரிஞ்சு நடந்துங்க. அவன் தான் சொல்லுவேன். மோஸ்ட்லி அவங்க ஃபேமிலி மச்சானுக்கு ஃபேமிலி ப்ராப்ளம் பயங்கரம். அதேமாரி கொஞ்சம் மச்சானுக்கு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கான். இல்லை எவ்வளோ அழகாக இருக்கான். பட்டு இந்த வீடியோ பார்த்து யாருன்னா ஒருத்தங்க பையன் டீ டோட்டலரு சிங்கிள் யாருன்னா இருந்தால் கமிட்டடாக விருப்பம் தான் பாருங்க. கால் பண்ணுங்க மச்சானுக்கு. கால் பண்ணி பேசுங்க. லவ் பண்ணுங்க. கல்யாணம் பண்ணுங்க. லைஃப் நல்லா இருக்கும். சூப்பர்ரா. குட் ஜாப்டா. போன தடவை கோவாவுக்கு வரேன் ஏமாத்திட்டேன். எனக்கு கூட்டு போல செருப்பாலே வச்சிருவோம். பட்டால் கோவாவுக்கு வர பிஞ்சு செருப்பு அடிப்பேன். ஒருத்த பெங்களூர் பிரிஃபார்ம் பண்ணுவானா இவன் ஏன்னா பத்தி சரியான புறம்போக்குவேன். இல்ல போடா போடா இல்ல பெங்களூர் போயிட்டு அவன் சொல்றாப்புல பெங்களூர் போயிட்டு மச்சான் கோவா போயிட்டு இருந்தான்றது மூதேவி. நல்லா இல்லடா. அசிங்கமாகறண்டாடி. இப்பதான் மச்சான் அழகா இருக்கா. அசிங்கமாகறண்டா. என்ன என்னாலே பார்க்க முடியலடா. அப்படி இருந்துட்டு தாடி வச்சு மீசை வச்சு அசிங்கமாகறண்டா. எதுக்கு நீ சரி நீ எதுக்கு ஷேவ் பண்ண? 18 வயசு இல்ல மச்சான் அவன் நீ எதுக்கு ஷேவ் பண்ண? அதுதான் மச்சான் ட்ரிம்மர் வச்சு தேவையில்லாம ஒரு 350 ரூபா ட்ரிம்மர் வாங்கினேன். அதுல எப்பவுமே ஒரு செட்டு வரும். ஆனா அதுல இது இல்ல. இது ஒரு வித்தியாசமான டைப்பு. மாட்டி இப்படி சொரலான்னு பார்த்தா பொசுக்குன்னு ஒரு பக்கம் போயிடுமா. சரி ரைட் இன்னொரு பக்கம் பண்ணலான்னு பார்த்தா அது போயிடுச்சு. எப்படி இருந்தானா இப்படி ஆயிட்டா. இப்போ வந்து நாங்க மைக்கெல்லாம் பேசிட்டு இருக்கோம். மைக் இல்லையா டேய் டிஸ்பிளே தனியாக இருக்கு மச்சான். பாரு மச்சான் உனக்கு நான் இதுவே காமிக்கிறேன் பாரு. நீ என்ன நினச்சினுக்கிற மச்சான் சம்பாதிக்கிறான்னு அது பாரு. டிஸ்பிளேவே தனியாக இருக்கு மச்சான் ஃபோனில். அப்படியே சும்மா பேஸ்ட் ஓட்டாமலே இருக்குது. கீழே போட்டோன்னா இன்னொரு தடவை போயிடும். இந்த ஃபோன் யாருன்னா வேணா சொல்லுங்க. ஜஸ்ட் ஒரு 5,000 தான். வாங்கிங்க. கிட்னி ஃப்ரீயாக இருக்குது வாங்கிக்கிறியா? கிட்னி ஃப்ரீயா இருக்கா மச்சான்? வாங்கிக்கிறீங்களா? கிட்னி ஃப்ரீயாக இருக்குது வாங்கிக்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் இருந்துட்டு வாங்கிக்கல. பே பண்ணிடலாம். பே பண்ணுறேன். ஏடா ஒரு 20 இந்த சாமி இந்த 1000 ரூபா உனக்கு. நீதான் குர்ரா ஆட்டோ ஓட்டி ஏதோ உன்னை பத்தி சொல்ல வந்தேன். கடங்காரன் கத்த வெறுப்பேத்தினுக்காத அப்படி மச்சான். நீயும் ஒரு கடங்காரன் நானும் ஒரு கடங்காரன். வாழ்க்கைக்குள்ள இஎம்ஐ கட்டியே இஎம்ஐக்காரன் பெரிய ஆளாகிறான். நம்ம இது கீழே இருக்கும். சாக வேண்டியதாக இருந்தால் அப்படி இருந்தா எவ்வளோ டீ தெரியல மச்சான். அண்ணன் தான் கேட்கணும். வீடியோ ஓடல மச்சான். ஓடுதுடா எனக்கோசம் எவ்வளோ சில்லற வேணாலும் ஏய் கஷ்டப்படுறா பொம்மைக்கு. எவ்வளோ சில்லற வேணாலும் கொடு மச்சான். நான் எத்தனை தரேன்டா? 20 தரேன். இந்தா மாலை இந்தா 30 ரூபா அப்படி 15 ரூபா டீ 15 ரூபா பரவாயில்ல. எதுவும் போய் கொடுப்போம். இங்கிலீஷ் வரதெல்லாம் பேசுறேன். ஜஸ்ட் பொறும்போது தான்டா சொன்னேன். டீ குத்துறாடா. சில குத்துறா போ. ஃபோன் என்கிட்ட இருக்குது. ஃபோன் உங்ககிட்ட இருக்குது. கார் அங்கே தானே இருக்குது. யாரோட போயிடலாவா? போல சாவி காணோம்டா. சாவி உங்ககிட்ட தானே. பாத்ரூம் முடியாது. அங்கே போகலடா. இங்கே தான்டா இருக்குது. அதுலையா குடிச்ச? நீ தான்டா குடிச்ச. எங்கடா குடிச்ச?
குடிச்சிட்டு வாடா எப்போ சொல்லவே இல்ல இல்ல அவனா சொல்லு எடா பச்சத்துல பச்சை மாத்திரா நீ அந்த பச்சை தான்டா பாவி. சத்தியமட்டி நல்லாவே இல்லைங்க. வீடியோ எல்லாம் பேசிட்டு இருக்க நாளைக்கு தூக்கி உள்ள வச்சிருவாங்க மச்சான். மச்சான் யாரோ பேசினா தப்பு இல்ல மச்சான், நம்ம பேசினா தப்பு மச்சான். இல்ல இது ஒரு நிமிஷம் சத்தியமா சொல்லிட்டு நல்லா இல்ல என்ன மச்சான். டேய் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டுன்னு வந்து ஆம்லேட்டு பப்ஸு கேக்கு பிரெட்டு எல்லாம் விற்கிறாங்க. டீ நல்லா இல்லை, அவங்க மூஞ்சில போகிறாங்க. இந்த நேரத்துக்கு டீ கொடுக்குறதே பெரிய விஷயம். போலீஸ்கார் ரைடு வேறு. ஆக்சுவலாக வந்து நான் அவர் ஒன்றும் குறை சொல்லுங்க. மச்சான் வந்து டிகாஷன் அதிகமாக போட்டு கொடுக்க சொன்னாப்ல, போட்டு கொடுக்குறாப்புல. அப்படியே பிளேட்டை மாற்றிட்டியா? நீ வீணாக போனோம்டா நீ. ஏன்னா ஓகே தான் விடு பார்த்துல. அது என்ன பண்ண முடியும் மச்சான்? இந்த நேரத்துக்கு வந்து அவர் கண் முழிக்கிறாரு. அவருக்கு ஒரு ரூபாய் வரும். காலையில் முடிச்சா கடையை ஏகப்பட்ட கடை இருக்குது. நைட்டில் விற்றா ஒரு ரூபாய் வரும். புரியுதா? நீ ஒரு போரும் பவர் இதெல்லாம் வந்து என்ன பண்ண முடியும்? வீடு இல்லை, வாசல் இல்லை. மச்சான் நம்மளுக்கு கோசம் ஹோட்டல் வச்சு இத்தனை மணி ஆனாலும் 2 மணி ஆனாலும் டாக்ஸ் கட்டி இந்த கார்லாம் வந்துடுறாப்ல வச்சு. இதான் வினோத் கார் பாருங்க. வினோத் காரா? டேய் வினோத் கார் இல்லடா, ஓனர் காரா. டேய் வெறுப்பேத்தினுக்கிற வினோத் கார். வினோத்துக்கு கார் வாங்கி கொடுத்துக்கிறியா? வினோத்துக்கு சொந்தமா ஒரு வண்டி கூட இல்லடா. நிலமை போடுறா. என்னடா சேர் ஃபுல்லா அடிக்க வச்சுக்கிறாங்க. ஒரு 2 மணி ஆயிடுச்சா? ஹோட்டல் க்ளோஸ் பண்ண போறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏய் 1 மணி தான்டா இது. இன்னொரு 1 மணி நேரம்டா, அவ்வளோதான்டா க்ளோஸ் பண்ணுறாங்கடா. என்ன சொல்ற ஹோட்டல்னா மச்சான் இங்க என்ன மெட்ரோ காணடா? லைட் ஆஃப் ஆயிட்டு இருக்குடா. அங்க இருக்குதுடா, அங்க தான்டா இருக்குது ட்ரெயின். அது கூட தெரியல உனக்கு? அப்ப இது என்னது? உனக்கு பீஸ் போயிடுச்சா கண்ணு? பரவாயில்ல, எனக்கே நல்லா தெரியுதுடாப்பா. கொஞ்சம் விட்டு பார்த்தா தானே அந்த பிளாட்ஃபார்ம்ல நிக்குதுடா. நீங்க ஒரு வீடியோ போட்டு எப்படி இருந்தது? என்ன வீடியோ போட்டப்பா? எடிட் பண்ணி பண்ண வீடியோ, பழைய வீடியோ தான் பேச பக்கமா சொல்றா. திடீர்னு ஏதோ எதுக்குள்ளேயோ போனேன். நானும் இன்ட்ரெஸ்டா போய் நின்றுச்சு ஏதோ ஒரு ரோட்ல அப்படின்னு பார்த்தேன். திடீர்னு பார்த்தா அங்க ஒரு இருந்து ரோட்ல இருந்து திடீர்னு பார்த்தா வண்டி காமிச்சேன். திரும்பி வண்டிக்குள்ள இருந்து திரும்பி வேற எங்கேயோ ஒரு பிளேஸுக்கு போயிட்டேன். அப்புறம் பார்த்தா நைட்ல எங்கேயோ போய் நிக்கிறேன். எங்கடா போனேன்? வித்தியாசமா ஒரு வீடியோ ட்ரை பண்ற மச்சான். உன் ஐடி சொல்லு மச்சான். ஐடியா ஃபேமஸ் ஆனது நான் கூட தெரிஞ்சுக்கிட்டோம். நானும் சொல்ல விரும்பல. பாவி நீ எப்படா ஃபேமஸ் ஆகுவ? சொன்னதான் தெரியும். யூடியூப் சேனல் இருக்குதா மச்சான்? யூடியூப் சேனல் யூடியூப் இருக்கா? யூடியூப்ல இருக்கு. என்ன பேரு? பேரே தெரியாது. அது என்ன பேரு? சரி இன்ஸ்டா ஐடியா சொல்றா. சந்தோஷ் தேவாவா? என்னோட இன்ஸ்டா ஐடி பார்த்தீங்கன்னா என்னோட ஒரிஜினல் பேர் தான் போட்டிருக்கேன். வேற எந்த பேரும் போடல. அதே மாரி ஐடியா அப்பப்போ ஒரு மாதிரி ரஜினி மாதிரியே ஒரு மாதிரி போயிட்டாடா. ரஜினி கேட்டா சிரிப்பாருன்றியா? ரஜினி கேட்டா சிரிச்சா பண்ண பார்த்தா ஆடியன்ஸ் சிரிச்சிருவாடா. ஆடியன்ஸ் நம்ம மச்சான் உனக்கு வியூஸ் நல்லா இருக்குடா. எனக்கு எங்கடா நல்லா இருக்குது? ஏன்டா வெறுப்பேத்துற? இவ்வளோ பெரிய வீடியோ போடுறது, மற்ற வீடியோ ஸ்டார்ட் அப் பண்ணலாம்ல? எவ்வளோ பெருசு பண்ணுறேன். 20 நிமிஷம் போட்டுக்கிறேன். ஆனால் வியூஸ்லாம் போகாது. என் கஸ்டமர் வந்துட்டாரு. பை, நெக்ஸ்ட் டைம் சந்திப்போம். ஓகே.